லீலா எல்லாவற்றையும் விட ஓவியம் வரைவதை விரும்பினார். ஒரு மழைக்கால பிற்பகல் தனது பாட்டியின் அறையை ஆராய்ந்தபோது ஒரு பழைய மர பெயிண்ட் தூரிகை வெள்ளி ரிப்பனுடன் கட்டப்பட்டிருப்பதைக் கண்டார். மீண்டும் தனது அறைக்குள் அவள் அதை தனது நீர் வண்ணங்களில் நனைத்தாள். பிரஷ் பிரகாசித்தது. அவள் ஒரு பூனை குட்டியை வரைந்தாள். அது காகிதத்திலிருந்து குதித்தது. உற்சாகமாக லீலா தனது சைக்கிளில் இறக்கைகளை வரைந்தாள். அது அவளுடைய தோட்டத்தின் மீது ராக்கெட் போல் பறந்தது. பின்னர் அவர் ஒரு மாபெரும் மிட்டாய் உலகத்தை வரைந்தார். லாலிபாப் மரங்கள் மற்றும் சாக்லேட் ஆறுகள். ஆனால் விரைவில் சூரியன் வெளியே வந்தது. மிட்டாய் மரங்கள் உருகத் தொடங்கின. ஆ ஆ லீலா சிரித்தாள். விஷயங்களை குளிர்விக்க மேகங்களை விரைவாக வரைந்தாள். வானம் இளஞ்சிவப்பு நிறமாக மாறியபோது தூரிகை மெதுவாக அவளுடைய ஜன்னலுக்கு வெளியே மிதந்தது. தனது வேலை முடிந்தது என்று அவருக்கு தெரியும். அன்றிலிருந்து லீலா முன்னெப்போதையும் விட அதிக கற்பனையுடன் ஓவியம் வரைந்தார்.